ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலேட்டட் எல்எல்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த 2023 இந்த அகாடமிக் இயரில் கவுன்சிலிங்காக நிறைய மாணவர்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து எந்த டேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. பர்சனல் மெசேஜ், கமெண்ட்ஸு, கால்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம கவுன்சிலிங்காக தான் வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நம்ம அட்டன் பண்ணும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து என் கையில் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல ஆக்சுவலாக வந்து இந்த டிஎன் அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே ஹானர்ஸ் கோர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? இந்த கவுன்சிலிங்லாம் வந்து அதாவது முதல்ல வந்து இந்த ஹானர்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நார்மலாக எல்எல்பி அஃபிலேட்டட் கோர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இப்போதைக்கு நான் இப்போ வரைக்கும் செப்டம்பர் 4ஆம் தேதி நீங்கள் டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கிடையாது. ஏன்னா அஃபீஷியலாக ஒவ்வொரு நாளும் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் செக் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் நான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எவ்ரிடே நான் வந்து உங்களுக்கு என்னுடைய ஃப்ரீ டைமில் நான் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அடிக்கடி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போது என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, ரொட்டீனாகவே வந்து ப்ரோ என் கையில் வந்து ஆன்லைனில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரிஜினல் வந்து கிடையாது. அது வர்றதுக்கு வந்து இன்னும் ஒரு 2 to 3 மந்த் ஆகும்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணலாம்? ஆனால் நாங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது லெட்டர் எழுதி நாங்கள் வச்சு அப்லோட் பண்ணிட்டோம். அது வந்து ஓகே பண்ணிட்டாங்க. பட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற நேரத்தில் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து மெயில் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் நீங்கள் செலக்டட் பீப்புளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய சாஃப்ட் காப்பியை நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸை பொறுத்த வரைக்கும் மெயில் மூலிமா உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மெயில் ஐடியிலே வந்து இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய யூஜிக்கான ஒரு ஓவரால் மார்க் ஷீட்டு, கன்சல்ட் மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க மெயில் மூலிமா. பட் இந்த எல்எல்பி அஃபிலியேட்டட் கோர்ஸ்க்கு வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். போன முறையெல்லாம் வந்து ஒரு லிங்க் கொடுத்து இந்த லிங்க்கில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஹானர்ஸை விட எல்எல்பி அஃபிலியேட்டட் கோர்ஸ்க்கு உங்களுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகம், சீட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்படிங்கிறதுனால இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மெயில் வரும்போது தான் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போவே நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் முதல்ல ஒரிஜினல் இருக்கோ அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை இப்போவே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி முதல்ல பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கையில் வந்து இப்போதைக்குன்னு எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டும் ஓவரால் மார்க் ஷீட்டும் உங்கள் கையில் வந்து இருக்காது. ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்து யூஜி முடிச்சிருப்பீங்க இந்த 2023 வருஷத்தில். அப்படி உங்கள் கையில் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. உங்கள் கையில் வந்து என்ன மார்க் ஷீட்டு, என்ன சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் இல்லையோ அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் A4 ஷீட்டில் லெட்டர் எழுதுங்க. அனுப்புனர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் போட்டுக்கோங்க. பெறுநர் அப்படிங்கிற இடத்துல அட்மிஷன் கமிட்டி டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சென்னைன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே பொருள் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி நான் வந்து யூஜி இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் படித்து எனக்கு இது வரைக்கும் அந்த அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து சர்டிஃபிகேட்ஸ் எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக நான் இந்த எல்எல்பி எனக்கு சீட்டு கிடச்சி நான் அட்மிஷன் போடக்கூடிய அந்த காலேஜில் நான் வந்து என்னுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி உங்களுடைய சிக்னேச்சரும் உங்கள் பேரண்ட் சிக்னேச்சரும் போட்டு நீங்கள் அந்த இடத்துல மெயிலில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு ஃபார்மெட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதுக்குன்னு இந்த லெட்டர் எழுதுறதுக்கு ஃபார்மெட் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபார்மெட்டாக எதுவும் கிடையாது. நீங்களே வந்து இண்டிவிஜுவலாக வந்து எழுதிக்கலாம். சரிங்களா?
இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் இப்போதைக்கு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரே உங்களுக்கு வரும். சரிங்களா? நீங்கள் எந்த காலேஜ் வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த காலேஜுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் காப்பி வந்து நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸு இந்த இன்டர்வியூ மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இருக்காது. ஜஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷனுக்காக கொடுக்க போகிறீங்க. மெயில் மூலியமாகவோ இல்லை வந்து ஒரு லிங்க் மூலியமாகவோ வந்து கொடுக்க போகிறீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். எப்படி வந்து 3 இயர் எல்எல்பி அஃபிலியேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ருட்டீனாகவே நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை நான் எடுத்து ஒரு தனியாக ஒரு டெடிகேட்டட் வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் bless யூ.